பெருங்களத்தூர் ராணியம்மன் கோவில் நில விவகாரத்தில் மக்கள் கொந்தளிப்பு. தாம்பரத்தை அடுத்த பெருங்களத்தூரில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ராணியம்மன் கோவில் நிலம் தொடர்பான தாமதம் மக்கள் வெகுளியை தூண்டியுள்ளது. கோவில் பின்புறம் 21 சென்ட் நிலம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து தனியார் நிறுவனம் 10.4 சென்ட் மட்டுமே தருவதாக தெரிவித்ததால் சர்ச்சை வெடித்துள்ளது. பட்டா முறைகேட்டையும் கேள்வி எழுப்பிய 200க்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோவிலுக்கு முழு நிலம் உடனடியாக ஒதுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். செய்தியாளர் செந்தில்குமார். சகோதரி சத்யநாராயணனுடைய மனைவி எல்லாம் சேர்ந்து தொடர்ச்சியான பல்வேறு வருவாய்த்துறை நாங்கள் பீஸ் மீட்டிங்லாம் கலந்துக்கணும். அந்த இது வரைக்கும் நாங்கள் ஒரு சுகமாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நாங்கள் இந்த இடத்த மீட்கலான்னு போராடணும். இது வரைக்கும் இடம் கிடைக்கவில்லை. இறுதியாக வண்டலூர் ஊராட்சி மக்களின் சார்பாக அனைத்து கட்சியின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு செய்யலான்னு இருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக 1000 பேருக்கு மேலே ஃபோன் வந்துட்டு காவல்துறை எனக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 50 தடவை ஃபோன் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ஏசி லெவல்லேருந்து எல்லாமே ஐஏஎஸ் லெவல்லேருந்து தயவு செய்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணுற இடம் கிடையாது. அருள்மிகு அருணியம்மன் ஆலயத்துக்கு விஷயம்ன்றதால நாங்கள் அனுப்ப பண்ணுறோம். நீங்கள் சாலை போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அதே போன்று நீங்கள் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது சொன்னேன். இல்லை எங்கள் மக்கள்லாம் எங்களுக்கு கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் இந்த இடம் இங்கே 34 ஏக்கர் 34 ஏக்கர் லேண்டில் இந்த அருள்மிகு அருணியம்மன் ஆலயத்திற்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் 50 சென்ட் லேண்டு கேட்குறோம். ஏன்னா ஏற்கனவே இப்போ விஜயன்னு இப்போ சொன்ன மாதிரி சங்க காலத்தில் விஜய் ரங்கசாமி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தோட உள்ள கோவில் ஆக்சுவலாக அது பல்வேறு விஷயங்கள் அதெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் நிறைய பேச முடியாது. நான் மனுவாக வேணா கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஏன்னா அதெல்லாம் எடுத்து மறைக்கப்பட்டு ரெக்கார்ட்லாம் மறைக்கப்பட்டு 34 ஏக்கர் புறம்போக்கு அரசு புறம்போக்கு நிலத்தை 2004 அப்புறம் தான் பட்டாவை மாற்றுறாங்க. யார் வாங்குறாங்க? பட்டாவை மாற்றி அவர் சொன்னார். பாம்பேயில் ஹைகோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஏலம் 34 ஏக்கர் ப்ளஸ் 18 ஏக்கர் இப்போ வீடு கட்டிடுவாங்க பார்த்தீங்களா. அதுதான் பட்டா லேண்டு ஸ்டாண்டம் பட்டாசுடைய சொந்த லேண்டாக தான். இதெல்லாம் புறம்போக்கு லேண்டு. நாங்கள் போனால் போது விட்டோம், ஒழிஞ்சு போட்டோன்னு விட்டோம். வண்டலூர் ஊராட்சி மக்களால் முடியாத ஒரு காரியமே கிடையாது. உதாரணம் சொல்ல போனால் முருநகர் பேர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் சொல்ல 110 விதிகள் அனௌன்ஸ் பண்ணாங்க வண்டலூர் நஞ்சை நிலத்தில். நாங்கள் தான் கிட்ட அரசுக்கு ஒரு 500 கோடி ரூபா மிச்சம் பண்ணி விஐபிக்கு காமிச்சு தொடர்ச்சியான போராட்டம். என் தாய் முதல் கூட்டு சாலை மயில பண்ணி அரெஸ்ட் ஆகலாங்க. இது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். அதனால் நாங்கள் சரி ஒரு 25 சென்ட் கொடுத்தா போதும், ஒரு 50 சென்ட் கொடுத்தா போதும்னு நிறைய பேசணும். முயற்சிகள் யாரும் மதிக்கல. இதை யாரும் கொடுக்க வேண்டியதே இல்லைங்க. அது பட்டாவை கேன்சல் பண்ண வருவாய்த்துறையை கண்டிச்சும் ஆர்ப்பாட்டம். வருவாய்த்துறை பட்டாவை கேன்சல் பண்ணணும். 34 ஏக்கரையும் அரசியலத்தை மீட்க வேண்டும். ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டி கிட்டது மீட்க வேண்டும். கேட்வே கிட்டது மீட்க வேண்டும். நாங்கள் கட்டிக்கிறோம், கூடம் கட்டிக்கிறோம், எல்லாம் கட்டிக்கிறோம். கோயிலுக்கு பெரிய வரலாறு பழைய செல்லம் பண்ணி பொச்சு வச்சுக்கிறோம். எங்களுக்கு யாரும் கொடுக்க வேண்டியதில்லை, நம்மளுக்கு யாரும் பிச்சை பண்ண வேண்டியதில்லை. அந்த அம்மனோட யாரெல்லாம் தவறு பண்ணாங்களோ அவங்க குடும்பம்லாம் நாசமாக போச்சு. இது வரலாறு, இது நான் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. அதனால ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சதி நிறைய. பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒன்றே தெரிஞ்சுக்கோங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எந்த மலையாவது இம்மிடியேட்டாக 90 டிகிரியில் பள்ளம் பார்க்க முடியுமா? போய் பாருங்க. ஸ்லாண்டிங்காக இருக்கும். 50 அடி ஓடி 30 அடி ஆழம் பார்த்து லட்சக்கணக்கான மண்ணு இருந்து போச்சு. நாங்கள் அதை கூட கேட்கல. எங்களுக்கு ஊர் மக்களுக்கு இடம் கேட்கல. அருள்மிகு அருணியம்மன் கோயில் ஒரு வரலாறு சொல்ற பாருங்க. கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை குறிப்பாக ஓட்டுநர் சிங்கு கரும்பரை ஏற்றுவான். கிறித்துவர்கள் நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்கள், இந்து நண்பர்கள் எல்லா ஓட்டுவரும் இந்த கோயிலில் கரும்பரை ஏற்றான், வண்டி ஓட்ட மாட்டான். அவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க சக்தி வாய்ந்த அருணியம்மன் கோயிலுக்கு நாங்கள் போய் இவன் பிச்சை போட வேண்டியதில்லை. நாங்கள் பார்த்தோன்னா பிச்சை போடுறோம். ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டு இருக்கோம். மீதி உள்ள 4 ஏக்கர் இருக்கு. ஏன்னா 4 பேர் பிழைக்கிறான். சுத்தப்பட்டு உள்ள வில்லேஜுக்கு யார் வேலை வாய்ப்பு தரா? யார் வேலை செய்யறா? வெளிநாட்டு கம்பெனிக்கு நீ வியாபாரம் பண்ணுவேன். அரசு பொறுப்பு இடத்த கொடுத்து 34 ஏக்கர் 1000 கணக்கான கோடி அரசு பணத்தை கையாளுகிறாங்க ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ். நாங்களாம் விடவே மாட்டோம். நாங்களாம் சாதாரண ஆள் கிடையாது. எல்லாம் சார் 34 ஏக்கர். ஆமா, கோவிலுக்கு அந்த இடத்த எங்க தரமாட்டாங்களா? இல்ல சார், நாங்க கேட்டீங்கன்னா என்ன சொல்ல போனா பில்டிங்கை இடிக்கணும். 34 ஏக்கர் மீட்க போறோம். பில்டிங்கை இடிக்கணும். அரசு புறம்போக்கு நிலத்தை மீட்க வேண்டும். ஃபாரஸ்ட் லேண்டை மீட்க வேண்டும். இது தொடர்பா யார் எந்தெந்த துறைக்கு நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க இது வரைக்கும்? ஆர்டிஓ கிட்ட பாத்தீங்கன்னா நான் சுப்ரீம் கோர்ட் லாயர். நான் யாருங்க? நான் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட். நான் புரியுதுங்களா?
சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், ஹைகோர்ட் அட்வொகேட் மட்டுமல்ல, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் நான். காங்கிரஸ் உடைய மாவட்ட தலைவர், மண்டலுடைய முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர், தாம்பரம் வழக்கறிஞர்ல கோரிக்கை எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், மனு கொடுத்தோம். அதான் நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துக்கிறோம். அடுத்த கட்டம் வந்து சாலை மறியல் போராட்டம். அடுத்த சாலை மறியல் போராட்டம். ஏன்னா உடனடியா தீர்வு காணலன்னா எங்களுக்கு 50 சென்ட் லேண்டு போனால் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் கேட்வே கம்பெனி நாங்க பிச்சை போடுறோம். அரசு நிலத்தை இந்த கோயில சார்ந்த இடத்துக்கு நாங்க பிச்சை போறோம். ஊருக்காரன் எங்களுக்கு எவனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட்டாவை கேன்சல் பண்ணணும். வருவாய்த்துறை எல்லாம் கேவலம், வெளில சொல்ல முடியாது பிரஸ்ல. அதனால வேற என்ன கேள்வி கேளுங்க. இன்னொரு விஷயம் சார், இன்னொரு 2 விஷயம் பதிவு பண்ணிக்கோங்க.